டிசம்பர் 1 ஃபுல் டே விலாக் தான். வெற்றிகரமாக 11 மாதத்தை கழிச்சாச்சு. இந்த ஒரு மாதத்தை கழிச்சா இந்த ஒரு வருஷம் போயிடும். இந்த ஒரு வருஷத்தில் என்ன பெருசாக பண்ணணும்னு எது தெரியல. காலையில் லேட்டாக தான் எழுந்திருந்தேன். பசங்க அவங்க ஆயா வீட்டில் இருந்தனால அங்கேருந்து ஸ்கூல் கிளம்பி போயிடுவாங்க. கிச்சனோட நிலமை இது. ஏன்னா தலைவர் வந்து காஃபி போட்டு கொடுத்தாரு. அவங்க காஃபி போடுறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குதோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேலை இருக்குன்றதை பாருங்கள். அது பால் சிந்திருக்கும், காஃபி பவுடர் கொட்டியிருக்கும். நைட்டு தோசையுமே அவர் தான் போட்டார். அதனால மாவு எங்கே பார்த்தாலும் இருக்கும். அதை தொடச்சிலாம் விட மாட்டாங்க. நம்மளோட ப்ரைம் ஒர்க்கே போனோடனே அதெல்லாம் துடைக்கிறதா தான் இருக்கும். அதுக்காக நம்ம காஃபி போட வேணாலும் சொல்ல முடியாது. இதுதான் சாக்குன்னு அடுப்பு பக்கமே வரமாட்டாங்க. எதுவும் சொல்லவும் முடியாது. சரி கம்முன்னு இருந்துக்கலாம் சொல்லிவிட்டு மாவும் தூளும் தான் காலையில் டிஃபனுக்கு பிளான் பண்ணியிருந்தது. ஏன்னா பசங்க அங்கே இருக்கிறதுனால அங்கேருந்து சாப்பிட்டு லஞ்சுமே அங்கேருந்து போயிடுச்சு. எனக்கு குக்கிங் வேலை எதுவும் இல்லை, உடம்பும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் தோசையும் நல்லெண்ணெய் பொடியும் மட்டுமே விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 2 நாளாக சிக்கன் மட்டன் இதுக்கு முந்தின நாள் ஃபுல்லாகவே சாப்பிட்டது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வயிறு வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணல. வயசாகுதுல்ல. முன்னாடிலாம் வாரத்தில் 7 நாளும் எது வேணா சாப்பிடுவேன், அடித்து நொறுக்கி தள்ளிட்டு போயினே இருப்பேன். இப்போலாம் அப்படி இருக்க முடியறதில்ல. பார்த்து தான் சாப்பிட்றதா இருக்குது. அப்போ தான் நம்ம வரும் 30+ ஆகிடுச்சுன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த உடம்பை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போது நினைக்கிறேன். ஆனால் காலையில் முடியல. பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னே துணி இருந்தது மிஷினில். முந்தின நாள் ஃபுல்லாகவே மழை தூரிக்கிட்டே இருந்தனால காய வைக்க முடியல. அதனால் இன்றைக்கி காய வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துக்கிட்டு மெத்தைக்கு போயிட்டேன். இன்னையோட கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இன்றைக்கான கிளைமேட்டு. சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த மழை மேகம் வந்து நவுந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் பார்க்குறப்ப தெரியுதா அப்படின்னு தெரியல. அந்த கிளைமேட் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுற்றி முற்றி யாருமே இல்லை, ஒரு அமைதியாகவும் இருக்கும். அப்படியே அமைதியாக துணியை காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மெத்தையிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவேன். ஏன்னா ரூம்குள்ளேயே இருக்கிறோம்ல. அதனால் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, ட்ரைனிங் முடிஞ்சு நான் ஆன்போர்டு ஆகிட்டேன். நேற்று தான் ஆன்போர்டு ஆனேன். நேற்று நைட்டு 12:30 வரைக்கும் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்குற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டே ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து ஜெர்மன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற டைமிங் படி தான் ஒர்க் பண்ண முடியும். அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா. அது வந்து இங்கே எனக்கு வந்து 1:30க்கு லாகின் பண்ணால் 10:30க்கு வந்து லாக் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்று வந்து இந்த ப்ராசஸ்லாம் போனதுனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அது எனக்கு பகலெல்லாம் அது அவ்வளோ ஆகும்னு தெரியல. ஜாலியாக மெத்தையில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து மதியத்துக்கு வந்து வெறும் ரசமும் துவையலும் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் தக்காளி புளி எல்லாம் கரைச்சி ரசப்பொடி போட்டுட்டு, இந்த ரசப்பொடி ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தலைவர் மதியம் சாப்பாட்டுக்கு வந்திருந்தார் வீட்டுக்கு. ஸோ அந்த டைமுக்கு சூடாக சாதமும் மழை வேறு தூர்ற மாதிரி இருந்துச்சா, அதனால் ரசமும் வச்சுட்டு சூப்பராக துவையல் வச்சு சாப்பிட்டுட்டோம். அவர் கொஞ்சம் பக்கோடா வாங்கிட்டு வந்திருந்தார், ஆனியன் பக்கோடா. இந்த ரச சாப்பாட்டுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வருது இல்லையா. நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தீபம் கொஞ்சம் விளக்கு நிறையா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி அந்த வீட்டில் இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் விளக்கு வாங்கி ஏற்றினேன். அதுக்கப்புறம் இந்த எலியெல்லாம் வந்து அந்த விளக்கு எங்கே வச்சாலும் தள்ளி உடைச்சிட்டே இருந்துச்சா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த விளக்கு வாங்குற மைண்டே போயிடுச்சு. அது நம்ம கண்ணு முன்னாடியே உடையிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எல்லா விளக்கையும் உடைச்சிருச்சு, ஒரு விளக்கு கூட விடலை. அதனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன், வீட்டில் இருந்த பித்தளை விளக்கே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிட்டு இருந்தேன். ஸோ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு வருஷன்றதுனால கொஞ்சம் விளக்கெல்லாம் நிறையா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்னே பிரேக்கை போட்டு நான் கிளம்பி போயிட்டு விளக்கு வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு விளக்கு, இந்த ஃபஸ்ட்டு பூவாக இருக்கிற விளக்கு வந்து ஒரு விளக்கு 2 ரூபா, பக்கத்தில் இருக்கிற விளக்கு வந்து ஒரு விளக்கு 5 ரூபா, அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற விளக்கு வந்து குட்டியாக இருக்கிறது ஒரு விளக்கு 1 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த விளக்கில் தான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வருஷம் விளக்கு வாங்கிட்டே இருக்கணும்ல, அதனால் இந்த வருஷத்துக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அப்புறம் படைக்கிறதுக்கு மளிகை ஜாமான் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்தது. அதையுமே அங்கே வாங்கிட்டு படைக்கிறதுக்கு தேவையான பூ பழம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி மறுபடியும் போயிட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் வாங்கிட்டு வந்துட்டு லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஹீட்ரு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தேன். ஒரு சிஸ்டர் ரேட் கேட்டிருந்தீங்க. இது வந்து போலார் பிராண்டோட 3 லிட்டர் ஹீட்டர். இதோட ப்ரைஸ் இங்கே பாண்டிச்சேரியில் நாங்கள் 2500க்கு வாங்கினோம்.
பெருசாக வாங்குறதானே நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு இதுதான் எங்களால் முடிஞ்சுது. அப்புறம் வேணும் இல்லை மழை சீசனுக்கு, அதுக்காக எமர்ஜென்சிக்கு வாங்கியாச்சு. நைட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு ஒரு அக்கப்புறையே பண்ணார். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.